இந்திய அரசு ஆங்கிலத்தை எதிர்க்கவில்லை. இந்திய மொழிகளின் வளர்ச்சியை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம். அடிமைத்தன மனநிலையிலிருந்து நம் சமூகத்தை விடுவிப்பது அவசியம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கோவைக்கு நாளை வருகை தரும் பிரதமர் மோடியை இபிஎஸ் சந்தித்து பேசவுள்ளார். கோவை ஏர்போர்ட்டிலேயே வரவேற்று சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு எதிராக வருவாய்த்துறையினரை போராட்டத்திற்கு திமுக அரசுதான் தூண்டிவிட்டுள்ளது என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து வெற்றி பெற பாஜக சதித்திட்டம் தீட்டுவதாக செல்வப்பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். வடமாநிலத்தவர்களை வாக்காளர்களாக இணைக்கும் முயற்சியை தடுக்க வேண்டும் என்றார். வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. அது அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது.